திருப்பரங்குன்ற பிரச்சனை வந்து தீவிரமா வெடிச்சிட்டு இருக்கு. அதை பத்தி ஒரு கருத்து சார். முழுக்க முழுக்க RSS பிஜேபி உடைய தூண்டுதலோடு இந்த கலவர பூமியாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்கு RSS பிஜேபியும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. 6 படை வீடு இருக்கிறது. 6 படை வீட்டுல ஒரு படை வீடில் தான் திருப்பரங்குன்றத்தில் கீழே சிக்கந்தர் மேல கந்தர், கீழே கந்தர் மேல சிக்கந்தர் என்று சொல்லுவார்கள். இது ஓராண்டு ஈராண்டு இல்ல, பல நூறாண்டுகளாக கீழே கந்தர் மேல சிக்கந்தர் இதுதான் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் 6 படை வீடில் பழனியில் விளக்கு தீபம் ஏற்றுவதற்கு முயற்சிக்கவில்லை, திருத்தணியில் முயற்சிக்கவில்லை, பழமுதிரி சோலையில் முயற்சிக்கவில்லை, பழனியில் முயற்சிக்கவில்லை, திருச்செந்தூரில் முயற்சிக்கவில்லை. ஏன் திருப்பரங்குன்றத்தில் மட்டும் இந்த RSS பிஜேபியும் இந்து முன்னணியும் முயற்சிக்கிறார்கள் என்றால் கலவரத்தை உருவாக்க வேண்டும், கலவர பூமியாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். அதை ஒருபோதும் தமிழ்நாடு அரசும் வந்து முதலமைச்சரும் இடம் கொடுக்க மாட்டார்கள். தமிழ்நாடு என்றால் மத நல்லிணக்கம், உண்மை, நேர்மை, அமைதியாக வாழ வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே உயர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்தது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் கடையெடுப்பு போராட்டம் நடந்தது பாஜக தரப்புல வந்து, ஆனா அது மக்கள் வந்து முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. எத்தனை நூற்றாண்டுகளாக உள்ளூர் மக்கள் வந்து இஸ்லாமியர்களும் இந்துக்களும் பின்னி பிணைந்து அண்ணன் தம்பிகளாக உறவுகளாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அங்க போயிட்டு நீ கலவரத்தை ஏற்படுத்த முயற்சினா உள்ளூர்காரங்க எப்படி எடுத்துக்குவாங்க? நேற்றுக்கு தீபம் ஏத்த போனது யாரு? உள்ளூர்காரர் ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். எல்லாம் வெளி மாநிலங்கள்ல இருந்து இம்போர்ட் பண்றாங்க, வெளி மாவட்டத்துல இருந்து இம்போர்ட் பண்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு வன்மையா கண்டிக்கத்தக்கது. இதுக்கு பேர் வந்து மனித நேயமா? இதுக்கு பேர் மத நல்லிணக்கமா? எல்லா ஊர்லயும் கலவரத்தை ஏற்படுத்தியாச்சு. தமிழ்நாட்டுல எப்படியாவது கலவர பூமியை மாத்திரன்னு பாஜக முயற்சி செய்து ஒருபோதும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஜனநாயக சக்திகள் இதற்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்றைய விவாதத்திற்கு எடுக்க வேண்டும் என்று அங்க தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறார்கள். சபை ஒத்தி வைக்கப்பட்டதாக அறிகிறேன். கண்டிப்பாக தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 39 பேரும், பாண்டிச்சேரி ஒரு உறுப்பினர் சேர்த்து 40 பேரும் இதை விடமாட்டார்கள். தமிழ்நாட்டை கலவர பூமியாக்க முயற்சிக்கின்ற பாஜகவுடைய முயற்சி ஒருபோதும் பலிக்காது. நாடாளுமன்ற ஒத்துழைக்காம தொடர்ந்து நாடாளுமன்றம் நடத்தி வராங்க. இவர் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க.